சென்னை எழும்பூரில் அகில இந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளரை ஆதரித்து சசிகலா பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இப்படிதானா அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் போயிடுவாரு. அதை போட்டோ எடுத்து எல்லா டிவிலையும் ஓடும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நிவாரணம் ஏதாவது கிடைச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல. அதே போல எழும்பூர் பகுதியில் அமைந்துள்ள காவலர் குடியிருப்புகள் பராமரிப்பின்றி பழுதடைந்து உள்ளதால் அவற்றை மறுசீரமைப்பு செய்து கொடுக்க குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. இத பாருங்க, கதை எப்படி இருக்கு பாருங்க. அதாவது போலீஸ்காரங்க கதைக்கே இப்படி இருக்குது. அவங்க குடியிருக்க வீட்டு கதையும் இதான். போலீஸுக்கு மந்திரி, முதலமைச்சர். திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளை விரைந்து கட்டித்தர கோரிக்கை. நம்ம உடனடியா அதை பண்ணுவோம். நேவல் ஹாஸ்பிட்டல் ரோடு பகுதியில் அமைந்துள்ள குடியிருப்பு பகுதிகளில் கழிவுநீர், தெருவிளக்கு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏதும் இல்லாத நிலை உள்ளதாக குற்றச்சாட்டு. இதெல்லாம் இந்த எழும்பூர் தொகுதியில கோபால்சாமி நகர், திடீர் நகர் பகுதிகளில் நெடுங்காலமாக மயானத்திற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் வசித்து வரும் மக்களுக்கு மாற்று இடம் வழங்க பகுதி மக்கள் கோரிக்கை. அவங்களுக்கு வேற இடத்துக்கு இவங்க மயானம் ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க. வேற இடத்துக்கு அவங்களுக்கு செல்றதுக்கு வழிவகை பண்ணாமே இருக்காங்க. அப்புறம் என்ன அரசாங்கம் இப்ப ஓட்டு கேட்க வருதுன்னு எனக்கு புரியல. அப்புறம் போன முறை தேர்தல் வாக்குறுதியில சொன்னது, இந்த தொகுதிக்கு வாக்குறுதி எண் 93 நம்பர் போட்டுல கொடுத்தாங்க. பொய்யே நம்பர் போட்டு கொடுக்குறாங்க அவங்க. சென்னை நகரின் ஆறுகள் பாதுகாப்புக்கு 5000 கோடி ஒதுக்கீடு செய்தீர்களா? செஞ்சு நாங்க எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம். நாங்க சரி பண்ணல. அதே போல பாருங்க, மொத்தம் 4 வாக்குறுதி கொடுத்திருக்காங்க இந்த ஒரு தொகுதிக்கு. மீதி 3ஐயும் சொல்றேன் பாருங்க. வாக்குறுதி எண் 211 சென்னையில் தோல் பொருட்கள் பூங்கா அமைக்கப்படும். இல்ல. வாக்குறுதி எண் 394 சென்னையில் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகத்தை தவிர்த்து புதிய குழாய்கள் அமைத்து அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கப்படும். வாங்கிட்டாங்களா? அதான். வாக்குறுதி எண் 325 அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நவீன வசதி கொண்ட முதியோர் வார்டுகள் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க.